ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் ஆத்ம வணக்கம். துவார பாலகர்கள் நாம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் கோவில் கருவறைக்கு வெளிப்புறத்தில் இரு துவார பாலகர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு கோவிலின் கருவறைக்கு வெளிப்புறத்தில் உள்ள துவார பாலகர்களுக்கும் தனித்தனி புராண வரலாறுகள் உள்ளன. ஆனால் நாம் இன்றைய காணொளியில் காணப்போவது அந்த பரம்பொருளான சிவபெருமானின் கருவறைக்கு வாயில் காவலர்களாக, அதாவது துவார பாலகர்களாக விளங்கும் இருவரையும் பற்றி புராணங்களை ஆய்வு செய்து இதுவரை யாரும் சொல்லாத அளவிற்கு மிகவும் தெளிவாக நாம் இந்த பதிவில் காணப்போகின்றோம். நண்பர்களே, அதற்கு முன் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நமது சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள். வாருங்கள் நமது புனித பயணத்தினை துவங்கலாம். புராணங்களின்படி சான்மலை என்ற நாட்டில் விருத்த சிரவர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சண்டன் மற்றும் பிரசண்டன் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். ஆனால் அவர்கள் இருவரும் முப்பிறவியில் ஒரு முனிவரிடம் பெற்ற சாபத்தால் இந்த பிறவியில் கழுகாக பிறந்தனர். இவர்களின் தந்தையான விருத்த சிரவர் இவர்கள் இருவரையும் பறவைகளின் தலைவராக மாற்ற விரும்பினார். ஆனால் அவர்களின் நோக்கமே வேறாக இருந்தது. தந்தை எவ்வாறு கூறினாலும் தாங்கள் இருக்கும் இந்த கழுகு உருவத்தை பார்த்து மிகவும் வருந்தினர். அதனால் இருவரும் இந்த உருவத்தில் இருந்து விடுபடவும் அந்த இறைவனை அடையவும் விரும்பினார்கள். உடனே இருவரும் கைலை நாதனான சிவபெருமானை நோக்கி மிகவும் கடுமையாக தவம் இருக்க தொடங்கினர். இவர்கள் கிருதயுகத்தில் ருத்ரகோடி, அதாவது திருக்கழுகுன்றம் போன்ற புனித தலங்களில் தவம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அவர்களின் தவம் சாதாரணமான தவம் அல்ல. பல காலம் உணவு, நீர் மற்றும் உறக்கமின்றி அவர்கள் செய்த தவம் அந்த கைலாயத்தையே அதிர வைத்தது. அவர்களின் உண்மையான பக்தி மற்றும் வைராகிய தவத்தினை கண்டு சிவபெருமான் நெகிழ்ந்து போனார். பிறகு அவர்கள் இருவரின் முன்பும் பெரும் பேரொளியாய் தோன்றிய சிவபெருமான், உங்கள் இருவரின் கடுமையான தவத்தினை கண்டு யான் பெரும் மகிழ்ச்சியுற்றேன். உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கள் என்றார் ஈசன். உடனே இருவரும் சிவபெருமானை பணிந்து வணங்கி, இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உங்களது அருகிலேயே இருக்க வேண்டும். உமது திருப்பணியை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள் என்று வரம் வேண்டினர். சிவபெருமானும் அவர்கள் வேண்டியவாறே, நீங்கள் இருவரும் இனி கைலாயத்தின் வாயிற் காவலர்களாக இருப்பீர்கள் என்றும் உங்களின் அனுமதியையும் பெற்றுதான் என்னை காண வருவார்கள் என்றும் தனது திருவாய் மலர்ந்து வரத்தினை அருளினார். அன்று முதல் இவர்கள் இருவரும் சண்டன் மற்றும் பிரசண்டன் என்கின்ற பெயர் கொண்டு வாயிற் காவலர்களாக சிவபெருமானுக்கு தொண்டாற்ற துவங்கினர். இவர்கள் இருவரும் தான் நாம் இன்று எந்த சிவன் கோவில்களுக்கு சென்றாலும் கருவறைக்கு வெளிப்புறத்தில் துவார பாலகர்களாக இருக்கின்றனர். நாம் அனைவரும் இங்கு அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல் ஒன்று உண்டு. இன்று நம்மில் பல பேர் சிவன் கோவிலுக்கு ஈசனை வழிபட செல்கின்றோம். ஆனால் இந்த துவார பாலகர்களிடம் அனுமதி பெற்ற பிறகு ஈசனை வணங்க வேண்டும். ஆனால் நம்மில் யாருமே இந்த துவார பாலகர்களை கண்டு கொள்வதே கிடையாது. இது மிக பெரும் தவறு. ஆதலால் இந்த தகவலை தெரிந்து கொண்ட இதற்கு பின்பாவது ஈசனை காண சென்றால் அதற்கு முன் துவார பாலகர்களிடம் அனுமதியும் ஆசையும் பெற்று செல்லுங்கள். நண்பர்களே, கோவில்களில் இந்த துவார பாலகர்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அமைப்பின் உண்மையான தத்துவத்தை பற்றி இனிதான் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். கவனமாக பாருங்கள். இவர்களுக்கு மொத்தமாக 4 கை அமைப்பை வைத்திருப்பார்கள். முதலாவது கை ஒரு விரலை மட்டும் நீட்டி ஆகாயத்தை காண்பித்து நிற்பது போன்றும், 2வது கையில் உள்ளங்கை கருவறையை காண்பித்து நிற்பது போன்றும், 3வது கை நமக்கு ஆசி வழங்குவது போன்றும், 4வது கை கதாயுதத்தை தரையில் ஊன்றி நிற்பது போன்றும் இருக்கும். இதில் நாம் 2 முக்கிய அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அவர் ஒரு விரலை உயர்த்தி ஆகாயத்தில் காட்டியவாறு நிற்பதற்கு காரணம் இறைவன் ஒருவர் உள்ளார், அவரே பரம்பொருளாக உள்ளார் என்பதை குறிக்கிறது. 2வதாக, உள்ளங்கை ஒன்று கருவறையை காட்டியவாறு நிற்பதற்கு காரணம் அந்த பரம்பொருளான இறைவன் எனக்கு பின்புறத்தில் கருவறையின் உள் உள்ளார் என்பதை அது குறிக்கிறது. நண்பர்களே, சில கோவில்களில் இந்த துவார பாலகர்களின் அமைப்பு மாறுபடுகிறது. உதாரணத்திற்கு நாம் தஞ்சை பெரிய கோவில் சென்றோம் என்றால் அங்கு உள்ள துவார பாலகர்களின் அமைப்பு நாம் மெய்சிலிர்க்கும் வகையில் இருக்கும். அது என்னவென்றால், இவர்களைப் போலேதான் அவர்களும் ஒரு விரலை ஆகாயத்தை உயர்த்தியவாறு காண்பித்து நிற்பார்கள். அவர்களது உள்ளங்கையும் கோவிலின் உட்புறத்தை காட்டியவாறு தான் இருக்கும். ஆனால் இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், அந்த துவார பாலகர்களின் காலுக்கு கீழ் மலைப்பாம்பு ஒன்று யானையை விழுங்குவது போன்று உருவாக்கி இருப்பார்கள். அதனுடைய அர்த்தமே நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. அதாவது, ஒரு யானையானது எவ்வளவு பெரியதாக இருக்கும், அந்த யானையையே ஒரு மலைப்பாம்பு விழுங்குகிறது என்றால் அந்த மலைப்பாம்பு அதைவிட எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும். ஆனால் அவ்வளவு
அவ்வளவு பெரிய அந்த மலைப்பாம்பே அந்த துவார பாலகரின் காலுக்கு கீழ்தான் இருக்கும். அப்பொழுது அந்த துவார பாலகர் எவ்வளவு பெரியவராக இருப்பார் என்பதை உணர்த்துகிறது. அதனையும் கடந்து அவர் ஒரு விரலை உயர்த்தி காட்டுகிறார் அல்லவா, என்னையும் கடந்து அந்த பரம்பொருளான ஈசன் எனக்கும் மேலாக உள்ளார், அவர் கோவிலுக்கு உட்புறத்தில் உள்ளார் என்று அந்த உள்ளங்கை அமைப்பு காட்டுகிறது. நண்பர்களே, கோவிலில் உள்ள அனைத்தும் சாதாரண சிலைகள் அல்ல, அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தினை குறிக்கின்றது. அதை நாம் தான் ஆராய்ந்து ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, இது போன்று அனைத்து கோவில்களிலும் அந்தந்த தெய்வத்தின் வடிவத்திற்கு ஏற்றாற்போல் துவார பாலகர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் பற்றி இனிவரும் காலங்களில் நான் பதிவாக பதிவிடுகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அந்த இறைவனை பற்றிய நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.